قال أسلمت لرب العالمين صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم وتولني فيمن توليت صدق رسول النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. மேலும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹ்வின் பற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களையும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, மனிதனுடைய நிலை இரண்டு. ஒரு மனிதனுடைய நிலை இரண்டாக இருக்கின்றது. அகநிலை, மற்றொன்று புறநிலை. அதாவது உள்தோற்றம், வெளித்தோற்றம். ஒரு மனிதனுடைய உள்தோற்றம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவன் முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக அவனை கூறப்படும். ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவனை வழிகட்டவன், வழி தவறியவன் என்பதாக சொல்லப்படும். இந்த இரண்டு நிலையும் சரியாக இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனை நேர்வழி பெற்றவன் என்பதாக சொல்லப்படும். இப்படி இந்த இரண்டு நிலைகளிலேயும், வெளித்தோற்றத்திலேயும் சரி, உள்தோற்றத்திலேயும் சரி, அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லா விஷயங்களிலேயும் கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு தெரியுமா? இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். படைத்த ரப்பு அவரிடத்திலே கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அகிலத்தாரான இறைவனுக்கு இதோ நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதாக மறுமொழி கூறக்கூடிய ஒரு உத்தமர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி முழுக்க முழுக்க தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த, தன்னையே தியாகம் செய்து வாழ்ந்த ஒரு நபிதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை பற்றி இந்த நாளிலே கூறாமல் கடந்து செல்ல முடியாது. அத்துணை தியாகங்களுக்கும் சொந்தக்காரர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். அதனால்தான் அல்லாஹு தஆலாவே அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான். எந்த அளவுக்கு தெரியுமா? ரப்புல் ஆலமீன் உயர்த்தியிருக்கின்றான். தனி மனிதரான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முழு மனித சமுதாயமும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா அவரை ஆக்கிவிட்டார். எப்படி தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களை யூதர்கள் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் இந்த யூதர்களும் கொண்டாடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்குரியவர் என்று. கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்குரியவர் என்று. இஸ்லாமிய சமுதாயத்தினரான நாமும் கொண்டாடுகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்குரியவர் என்று. இப்படி ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு அந்தஸ்திலே, ஒரு சமுதாயத்தினுடைய அந்தஸ்திலே தனி மனிதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி விட்டான் ரப்புல் ஆலமீன். அதனால்தான் இந்த சமுதாயத்துக்கு ரப்பு வச்ச பெயரு மில்லத்தே இப்ராஹிம். மில்லத்தே இப்ராஹிம் என்பதாக ரப்பு இந்த நம்முடைய சமுதாயத்துக்கு பேரு வைத்திருக்கின்றான். உம்மத்து என்று சொன்னால் உம்மத்தே முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் என்பார்கள். சமுதாயம் என்று சொன்னால் நாம் அத்துணை பேரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சமுதாயத்தினராக நாம் இருக்கின்றோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருந்தார்.
ஒரு படி மேலே போய் ரப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, என்னுடைய உற்ற நண்பராக நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டேன். இத்தனைக்கும் ரப்புக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது, எந்த ஒரு உறவும் கிடையாது. அவனை யாரும் பெறவில்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. அவன் அஹது என்பதாக குர்ஆனிலே சொல்லியிருக்க, தனக்கென்று ஒரு உறவு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை தன் பக்கத்திலே இணைத்து கூறியிருக்கின்றான் என்று சொன்னால், இப்ராஹிம் நபியினுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி காட்டியிருக்கின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, முழுக்க முழுக்க ரப்புக்காகவே தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். அவ்வளவு தியாகங்கள். அவர் மட்டும் தியாகம் செய்யல, குடும்பத்தாரே தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்திலே ரப்பு கத்தியை வச்சு சோதிச்சான், வெற்றி பெற்றார்கள். அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையாரை நடுக்காட்டிலே வைத்து சோதித்தான் ரப்பு, அப்பையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மற்றொரு மனைவியான சாரா அம்மையாரை கற்பில் வைத்து சோதித்தான் ரப்பு, அப்பையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்படி மொத்த குடும்பமும் தியாகிகளுடைய குடும்பத்திலே அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அதனால் தான் ரப்பு கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்துணை சமுதாய மக்களும் புகழக்கூடிய ரீதியிலே கருணை இப்ராஹிமை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்பதாக ரப்பு புகழ்ந்து தள்ளி இருக்கின்றான். இது கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். இந்த வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா என்பதற்கு தஃப்சீர்ல முஃபஸ்ஸிர்கள் என்ன தெரியுமா எழுதுறாங்க? இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஒரு கண்ணியம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் தான், வேறு யாருக்கும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திலே சிறந்த மனிதர் யாரு தெரியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதாக திருக்குரான் விரிவுரையாளர்கள் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, இப்படி அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றான். அவருடைய அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் உயர்த்தி இருக்கின்றான். வெறும் வாயளவில் மட்டும் ரப்பு கலீலா நண்பன் என்பதாக சொல்லி முடிக்கவில்லை, செயலளவிலும் செய்து காட்டினான். நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போடுகின்ற சமயத்திலே அத்துணை படைப்பினங்களும் பறவைகளும் மலக்குகளும் அல்லாஹ் இடத்திலே முறையிடுகிறார்கள். ரப்பே, உன்னுடைய கலீலை அவர்கள் நெருப்பிலே போட போகிறார்கள், நீ அவர்களை காப்பாற்று என்பதாக சொல்லும் பொழுது ரப்பு சொன்ன வார்த்தை, நீங்க வேணா உதவிக்கு போங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி விடுகிறான். உடனே அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வருகிறார்கள். நீங்க உத்தரவு மட்டும் போடுங்க நபியே, இந்த நெருப்பை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறேன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். யா ரப்பு, எனக்கு போதுமானவன், யா ரப்பு என்னை பாதுகாத்துக் கொள்வான், அவன் எனக்கு பொறுப்பேற்பதற்கு போதுமான் என்பதாக அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலாவை முற்படுத்தினார்கள். உடனே ரப்பு கட்டளையிடுகிறான் அந்த நெருப்புக்கு, நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளிர்மையாகி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே விழுகிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நெருப்பாகத்தான் இருந்தது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே விழுந்த பிறகு அவர்களுடைய கையிலே போடப்பட்டிருந்த கை விலங்கு உடைந்து போனது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ ஒரு சிறு காயம் கூட ஏற்படாமல் அந்த நெருப்பிலேயும் தொழுது வந்தார்கள். காரணம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அல்லவா, யாரை நான் என்னுடைய பொறுப்பிலே ஆக்கி கொண்டேனோ, எந்த மனிதரை நான் என்னுடைய பொறுப்பிலே ஆக்கி கொண்டேனோ, முழு சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக ரப்பு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றான். எனவே அன்பானவர்களே, நாமும் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே வர வேண்டும் என்று சொன்னால்
வெளிரங்கத்திலேயும் சரி உள்ரங்கத்திலேயும் சரி முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நம்மை அர்ப்பணித்து அல்லாஹ்விற்கு நம்மை தியாகம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே நம்மால் வர முடியும் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹு தஆலா நம்மை சோதிப்பதற்காக வேண்டித்தான் நீங்கள் எனக்காக வேண்டி தியாகம் செய்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த குர்பானியை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதற்கு அடுத்த வசனத்திலேயே சொல்லக்கூடிய வார்த்தை வகான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா. அல்லாஹு தஆலா அத்துணை வஸ்துகளையும் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கின்றான். யாரு கெட்டவன், யாரு நயவஞ்சகன், யாரு வழி கெட்டவன், யாரு நேர்வழி பெற்றவன் முதற்கொண்டு அல்லாஹு தஆலா தெரிந்து வைத்திருக்கின்றான். இதன் அடிப்படையிலே நாம் கொடுக்கின்ற குர்பானி அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா என்பதை முதற்கொண்டும் அல்லாஹு தஆலா தெரிந்து வைத்திருக்கின்றான். எனவே அன்பானவர்களே, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களை சோதிக்கின்றான். நீங்கள் வாங்கி இருக்கின்ற ஆடு அல்லாஹ்வுக்கா இல்ல கரிக்கா என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். ரப்புக்காக இருந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். இல்லை அது கரிக்காகவும் உலக ஆகாயத்துக்காகவும் இருந்தது என்று சொன்னால் அது ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே செல்லாது என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. எனவே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய நியத் என்னை படைத்த ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்ற நியத்தை நீங்கள் நன்றாக நியத் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இறுதியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன தெரியுமா? விருந்தோம்பலின் தந்தை. விருந்தோம்பலின் தந்தை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு முசாஃபிர்ல இருந்து மலக்கு வரைக்கும் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு விருந்துல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் தான் சம்பாதிக்கின்ற பணத்தை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்து அவர்களுடைய முகத்திலே வருகின்ற சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, நாமும் இந்த பெரும் தியாக திருநாளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பற்றி கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய குர்பானிகளை கொடுத்து அவர்களுக்கு நாம் உபகாரங்களை செய்து அவர்களுடைய முகத்திலே வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மேலும் நேர்வழி பெற்று அல்லாஹ்விற்கு பொருத்தமான வழியிலே முழுக்க முழுக்க நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக என்பதாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.